அடியாப்பா மியூசிக் பாட்டு அடி குமுக்கு எடுக்கல எப்படி இந்த அளவு நீங்க வாசிக்கணும் என்ன காரணம் அந்த அளவுக்கு அண்ணன் ஒளிபீடு கூட வருவாரு யார் ஆபரேட்டர் இத்தனை பேர் பார்த்திருக்கீல எல்லாருமே ஆபரேட்டர் தானா ஒண்ணும் பிரச்சனை அண்ணே உதாச்சல அண்ணே தப்பி தோறி எந்திரிச்சு போயிடாது பழகிற பயில விட்டு போயிருந்து கொட்டையை அட்ட போடுறாங்க உனக்கு ஒன்றும் சாமான கொடுக்கணும் நீயே உட்காந்துக்க வெளியில வரீங்க என்பதை ஆட்படி சொல்லுங்க அடியாப்பா கூட பத்தியா அண்ணே தேவப்பா சரியான கூட்டம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு சரியான கூட்டம் அதுக்கு எல்லோட்ட எல்லோடி வந்து கத்திரிக்காய் கூறு அடிச்ச மாதிரி இங்க ஒரு கூறும் அங்கன ஒரு கூறு அங்கன ஒரு கூறுமா உட்காந்துருக்கு ஏன் ஒண்ணுமா சேர்ந்து உட்காந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க உங்களெல்லாம் என்ன சேர்ந்து உட்காந்து அந்த சேர்ந்து இல்லப்பா எல்லாரும் அத்தா எக்கா உடனே தாக்கா எக்கா வெள்ளச்சல மஷின்ல கூட மதிக்கல நம்மள ஒருத்த கிடந்து தகத்துக்கு உட்காருதா வாட்டு வேப்ப பின்னாடி போகுது பின்னாடியே போக அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்க எல்லாரும் நானும் நல்லா கிளீனா தெரியும் இருக்கட்டும் வந்தால் வரையும் வந்துருவோம் பிற மதிப்பிற்கும் மரியாதை பெரியவர்களே தாய்கள் தாமரையே பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் செல்வங்க இலைகளை காலையில் காசென்று மாலையில் திரும்பி இந்த மண்ணை போனாங்க விவசாய பெருமக்களை எதிர்கால இளைஞர்கள் வருங்கால வாழ்வு வரவிருக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பில் வணக்கம் 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 நாடகம் நல்லபடி ஆரம்பிச்சாச்சு நல்ல அருமையான கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் வந்து பாருங்க இந்த மாதிரி கூட்டம் வந்து வச்சுக்கோங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நல்லபடியா நாடகத்தை நடத்தலாம் ஒரு வாரம் பரமக்குடி பக்கம் நாடகம் நம்ம பரமக்குடி பக்கம் சரியான கூட்டம்னு இதை விட சரியான கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை பாருங்க ஒரு பெண்கள் கூட வந்து நாடகம் பார்க்கல உட்கார்ந்து நாடகம் பார்த்த கூட வெறும் ஆம்பளைல மட்டும் வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க வெறும் ஆம்பளைல மட்டும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா பெண்களுக்கு வந்து நாடகம் பார்த்தா கொஞ்சம் வாய் அடக்கி பேசணும் வெறும் ஆம்பளைல வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சலுக்கு மேனிக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நானும் வெளியில இந்த மாதிரி பப்பனோசத்தை போட்டு வந்து பாட்டு பாடுறேன் காமெடி பண்றேன் என்னென்னமா பண்ணி பாக்குறேன் ஒரு ஆளும் சிரிக்கல ஒரு ஆளும் கை தட்டல இருக்கிற அளவுல செய்வன வச்ச மாதிரி பாத்துருக்காங்க ஊர்ல உள்ள புள்ளா ஒருத்தன் கூட சிரிக்கல ஒருத்தன் கூட கை தட்டல எல்லாரும் அப்படியே பாத்துருக்காங்க என்னன்னு பார்த்தா உட்கார்ந்து நாடகம் பார்த்தா யாரு பரமக்குடி சோழால வந்து இந்திக்காரங்க வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் உட்கார்ந்து தமிழ்ல பேசினா அவங்களுக்கு மசிலா புரியும் கை தட்டுங்களா கீழே இருந்துட்டேன் கியா ஷாப் அப்படின்னா கியா ஷாப்பா சோழி சுத்தம்னா நானா கிழிச்சா போதா இருக்கும் என்ன காரணம் இந்திக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கிறேன் டீ கடையில வேலை பார்க்கிறேன் நம்மளோட நல்லா நாத்து நடுறேன் நம்மளோட நல்லா களை எடுக்கிறேன் கொத்தனால பாக்குறேன் பெயிண்ட் அடிக்கிறவன் பாக்குறேன் அவன் பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா இந்திக்காரன் பார்க்காத ஒரே ஒரு வேலை இன்னும் நாடகத்துல பப்பு நிமிஷம் மட்டும் போடல இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க பப்பு நிமிஷம் போட்டு விட்டு மணிமுத்து மச்சான் நாடகம் பேசுற முன்னாடி அவன் ஊருக்கு வந்துருவேன் ஊருக்கு வந்து நீ 50 ரூபா கொடுக்குது 50 ரூபா கொடுக்குது ராத்திரி சோறு போடுது நான் நடிக்குது விடிய விடிய அவன் பேச நம்மளுக்கு முடியாது நம்ம பேச அவனுக்கு முடியாது விடிய விடிய அவனுக்கு கத்துவா நம்மளுக்கு அதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய என்ன காரணம் இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்தா விடிய விடிய உழைப்பேன் நம்ம ஆள்கிட்ட 100 ரூபா கொடுத்து வேலை பார்க்க சொல்லு 100 ரூபா கொடுத்து வேலை பார்க்க வம்பட்டியில இருந்து மண் வெட்ட சொல்லுவேன் 3 வம்பட்டி வேகமா வெட்டுவேன் 3வது வம்பட்டிக்கு ஆன்ஸ் போயில கையில விட்டுக்கிட்டு இரு வெட்டு என்ன அவசரமா இருப்ப அந்த வீட்டுக்காரம்மா கூப்பிடுமா அந்த அம்மா டீ போட போவோம் இவன் 1 2 1.5 கிலோமீட்டர் போயிருவேன் அப்புறம் மசனம் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க நம்ம வேலை நம்ம எப்போ ஒழுங்கா பாக்குறோமோ அப்படியே அடுத்தே உள்ள வர மாட்டேன் நம்ம வேலை நம்ம ஏனதானு பார்த்து வச்சுக்க வந்தவன் நாட்டாண்டுல நம்ம காட்டாண்டுக்கு போன்ற மாதிரி போயிடும் இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்து நாடகம் பார்க்குற பெரிய விஷயம் இல்லைன்னு இங்க உட்காந்து சிங்கக்குட்டி நாடகம் பார்க்குறான் பத்திலா இதான் பெரிய விஷயம் என்ன காரணம் அந்த ஆனந்தில பிடியப்பட்ட ஒரு தம்பி பார்த்துருக்கான் அவன் யார் தெரியுதா அவன் தான் சச்சின் டெண்டுல்கர் பேட்டு இத்த தண்டி வச்சிருக்கான் உள்ள அவன் பக்கத்துல ஊதாக்கல சட்டை போடுறாங்க அந்த தம்பி யார் தெரியுதா அவன் யார் தெரியுதா தெரியலையா அவன் தான் சட்டேச்சா வந்தவன அடிச்சா பாருங்க இன்ஜினுக்கு பக்கத்துல சட 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 சடன்னு மூத்தர் அடிச்சா அவன் பக்கத்துல ஐசியா பிடிச்சி தப்பிக்கிட்டு இருக்கு அவன் யார் தெரியுதா அவன் தான் தம்பி கங்குலி இந்த நக்குமா வச்சிருந்தால அது வந்த நக்குமாவ இப்ப டீக்கடை சுந்தரம் வச்சிருக்கேன் அந்த நக்குமாவ அவன் பக்கத்துல பல்ல போடுறதே ஒரு ஊதா பண்ணி ஒரு அந்த தம்பி யார் தெரியுதா அவன் தான் தம்பி நோனி டோனி இன்னைக்கு நல்லா பிள்ளைய சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு நல்லா சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க காலையில ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பயில தலைவலி வந்துருச்சு மூக்கு வந்துருச்சு வயிற்று வந்துருச்சு பேதியில போகுது காலங்காத்தால அண்ணே அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல சேரணும்னு வச்சுக்கோங்க வாத்தியார் போய் சேரதா இருந்தா வாத்தியார் சொல்லுவாரு இந்த கையை அப்படி தலையை சுத்தி இந்த காதை தொடரணும் அப்பதான் வாத்தியார் நம்மள பள்ளிக்கூடம் சேர்ப்பான் இப்ப அப்படிலாம் கிடையாது புள்ள பிறந்து அம்மான்னா போதும் போட்டாச்சு ஆரம்பிச்சு என்னங்க நம்ம உள்ள அம்மா சொல்லிட்டா என்ன லூசு முட்டாடி போய் வேகமா போய் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து எழுதி நல்லா புள்ள தூங்கிட்டு இருப்பான் காலைல 5 மணிக்கு தூங்குற பிள்ளை எழுப்பி தண்ணி டம்ளர் போட்டு ஒரு முக்கி தூக்குற அவன் கொட்டாயிட கேப்ல 2 இட்லி உடைச்சு வாய்க்குள்ள தள்ளி அவனை கூட்டி காலைல பிச்சை எடுக்க அப்புறம் ரோட்ல நிற்பான் பாத்தியா அந்த மாதிரி ஒரு பேக்க போட்டு ரோட்ல ஓடி நிப்பாட்டிடுறது
காலையில ஊருக்குள்ள ஒரு வண்டி வரும். என்ன வண்டி? இந்த பள்ளிக்கூட வண்டின்னு ஒண்ணு வரும். அத நம்ம பையன் எப்படி பார்ப்பாங்க? எம்மதிரம வண்டி ஊருக்குள்ள வந்தா எப்படி வரும்? அதே மாதிரி தான் பார்ப்பேன். ஊருக்குள்ள வந்து அம்மா வண்டியில ஏற்றி சொல்லு கீழே நின்னுட்டு, எங்க செல்லக்குட்டி அம்மாவுக்கு டாட்டா சொல்லு, லூசு முண்டை அம்மாவே விளையாடுது அப்படின்னா. ரெண்டாவது அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, ஒண்ணு தூக்கி போட்டு இதுல வச்சு மிதிக்கணும்னா நீங்க விடுறது காரணம்னு. என்ன காரணம்? அப்பெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம், எந்த பிரச்சனையும் பண்ணு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நம்ம வாடகை இருந்தோம். இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல சொல்லி பிள்ளைய சேர்த்தோம்னு வச்சுக்க, மறுச்சு 50,000 கட்டணும். 50,000 நம்ம கட்டிவிட்டு வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுவாங்க நம்மளுக்கு. நம்ம இங்க இருந்து பிள்ளை பத்த பேரண்ட்ஸ் பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துருக்கணும். நம்மளை கூட்டிட்டு வாத்தியார் கேட்பேன், என்ன உங்க பிள்ளை படிக்கிற, என்ன உங்க பிள்ளை எழுதுற, உனக்கிட்ட அவன் ஒழுங்கா படிக்கிறீங்க எழுதுறதுக்கு உனக்கிட்ட 50,000 கட்டி கொண்டு இவனை சேர்த்துருக்கு. இப்ப நம்மளை கூட்டிட்டு கேட்பேன், என்ன உங்க பிள்ளை படிக்கிறா, என்ன உங்க பிள்ளை எழுதுற, அப்புறம் என்ன மாதிரி நீ வாத்தியார உட்காந்துருக்க? என்ன காரணம்? படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க முடியல. படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும். படிக்கிறது தான் முக்கியம் என்பதை அன்பு கொண்டு வந்தவர்கள் வரவேற்பு. ஹலோ ஆனைமுகத்தோடு பிள்ளையாரு, 5 கரத்தோடு பிள்ளையாரு, ஆனைமுகத்தோடு பிள்ளையாரு, 5 கரத்தோடு பிள்ளையாரு, ஆனைமுகத்தோடு பிள்ளையாரு, 5 கரத்தோடு பிள்ளையாரு, பருவயத்தோடு பிள்ளையாரு, பருவயத்தோடு பிள்ளையாரு, சுறுசுறுப்போட இருக்கணும், சுறுசுறுப்பு குறைச்சிட கூடாது. பரவாயில்ல, நல்ல ஆத்தாமாடு கூட நிறைய உட்கார்ந்துருக்காங்க. மாமா மாறினே மாறினே நல்ல அருமையான தாய்மார் கூட நிறைய உட்கார்ந்துருக்கு. இந்த தாய்மார்ல பார்த்தோம்னா கேட்க ஞாபகம் வருது. நான் நாக்க பிடிச்சி 6 மணி கேட்க போறேன். அப்படிலாம் இல்ல, சின்ன வயசு ஆத்தா ஆத்தா எல்லா ஆத்தா இங்க கொஞ்சம் கவனிங்க. இத்தனை ஆத்தா இங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. உங்க மாமியா கூட தான் உட்கார்ந்து இப்போ நீங்க நாடகம் பாக்குற சொல்ற ஆத்தா மட்டும் கை தூங்க பாப்போம். ஒன்னு மாத்தி மாத்தி அதாவது முகரைய பாத்துக்கிறது கேட்டது புரியலையோ? ஆத்தா இத்தனை பேர் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. உங்க மாமியா கூட தான் உட்கார்ந்து இப்போ நீங்க நாடகம் பாக்குற சொல்ற ஆத்தா கை தூங்கத்தா
ஒண்ணு கூட இல்ல. அது கேளுங்க. என்ன காரணம்? ஏன் கை தூக்கல? என்ன கை தூக்காம இருக்க காரணம்? எந்த வீட்டுல மாமியார் மருமகன் ஒத்துமையா இருக்கு? ஒண்ணு மாமியாருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து இதை அனுப்பிச்சிடும். ஒரு வீட்டு வாசல கண்டுபிடிச்சுக்கலாம் மாமியார் மருமகன் சந்தோஷமா இருக்காளான்னு. எப்படி தெரியுமா? வீட்டு வாசல கோலம் நல்லா அழகா போட்டுச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல நல்ல மாமியா பார்த்துட்டு மருமக குடும்பம் நடத்துன்னு அர்த்தம். அதே வீட்டுல கோலம் கொஞ்சம் அலங்கோலமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது மாமியார் போடுற கோலம். அந்த வீட்டு வாசல்ல கோலமே இல்லைன்னு வச்சுக்க, 2 பேரும் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அர்த்தம். அதான் உண்மை. சரி, அது போயிட்டு ஆத்தா இத்தனை பேர் பார்த்து நாடகம் பாக்குறீங்கல்ல, உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கு சோறு வரைஞ்சிரும். ஆயா கை தூங்க பார்ப்போம். அவங்க எல்லாம் 7 மணிக்கு சோறு வரவே கிடையாது. என்ன காரணம்? இவங்க தான் 6 மணிக்கே போட்டாங்க இல்ல டிவில சீரியல். நாகினி, மோகினி, வெஞ்சலகினி, செம்புளுத்தி, செம்பருத்தி, இன்னொரு நாடகம் வந்திருக்கு கண்டார ஒளியா வண்டார ஒளியான்னு. இதுக்கு முன்னாடி டிவியை பார்த்துட்டு வாய பொழுது உட்காந்துறது. இவ்வளவு 2 நாளைக்கு நாடகம் வீட்டுல தான் இருந்தேன். பக்கத்துல எங்க அண்ணன் பொண்டாட்டி இருந்துச்சு. அதை பிடிச்சி ஒண்ணு பண்ணல. எங்க அண்ணன் முன்னாடி பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்க அண்ணன் பார்த்தாரு புள்ள ஓவர் அழுதுகிட்டு இருந்தான். அடே ஆண்டி லூசு, அந்த காலத்துல நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா எனக்கு நிலவா காமிச்சு சோறு ஊட்டும், அதே மாதிரி என் பிள்ளைக்கும் நிலவா காமிச்சு சோறு ஊட்டு, என் பிள்ளை சாப்பிடுவான்னு எங்க அண்ணன் சொல்ல. எங்க அண்ணி எங்க அண்ணன் பேச்ச கேட்டு நிலவா காமிச்சு சோறு ஊட்டி இருக்கு. முதல் இருந்ததோட புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சுட்டான். என்ன காரணம்? இந்த அம்மாவை வாரத்துல இருக்க நிலா கட்டி சோறு ஊட்டு சொன்னதுக்கு டிவில ஓடுன நிலா சீரியல் அதை பார்த்துக்கிட்டு வாயில வச்சு ஏத்தி சொத்த மூக்குல வச்சு ஏத்திருக்கா பிள்ளைக்கு. அப்புறம் வல்லம் என்ன பண்ணினா, சீரியல் பாக்குறது முக்கியமல்ல ஆத்தாங்களா, சீரியல் பாக்குற ஆத்தாக்க கொஞ்சம் புருஷன் பிள்ளையும் பாருங்க. நீங்க வந்து சீரியல் பார்த்துட்டு வாயை பொண்ணு பார்த்துட்டு பிள்ளைய பிள்ளை அமன முடியாது ரோட்ல விளையாடுது. எப்ப எவன் பிள்ளைய தூக்கிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது. தூக்கிட்டு போய் கிட்டில இருந்து சட்டில இருந்து நேரத்தை எடுத்துட்டு விட்டுறாங்க. அப்புறம் பிள்ளைய கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காதுன்னு மாதிரி அன்போடு செய்து கொண்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்போகிறதுக்கு தெரியும். சிவகங்கை மாவட்டம் சிங்கமலை வட்டம் ஏஸ்பூர் ஒன்றியம் கிராமவெடி ஊராட்சி நாகமங்கலத்தில் எழுந்து அற்புதக்கூடிய விநாயகர் சக்தி முன்னிட்டு இன்றைய தினம் நாகமங்கலம் வாட்டர் கம்பெனி உரிமையாளர் பானு மஸ்தான் எக்ஸ் கவுன்சிலர் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற சொல்லும் நாடகம் மிக சீரோடும் சிறப்பாக நடந்திருக்கிறது. இதில் நடிக்கும் நல்ல உள்ளங்கள் தினமும் வெட்டி போச்சு கொண்டிருக்கும் நடிப்பை சேர்ந்த நடிப்பை நாயகன் அன்பண்ணா திண்டுக்கலை சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்களே வேறன் முன்னாடி கதை முடிக்கிறார். அன்பு சௌதரி இன்னிசை அரசி திண்டுக்கல் ஐரோனி அவருடைய பட்டுமன்றத்தில் பேசக்கூடிய வரும் கொம்பு வச்ச சிங்கம் படத்தில் நடித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் மேலே வள்ளி நாயகி கதை முடிக்கிறார். விருத்துகள் பாடி ஆத்துக்கள் சொல்லி சூப்பர் அரசு தேவகான இசையமகம் அன்பு மாமா கீழே சேர்ந்து KPS ராதாகிருஷ்ணன் அவர்களை நாயகி கதை முடிக்கிறார். எங்களுக்கு பக்கம் இடமாகவும் பக்க படமும் பக்கமலை கலைஞர்கள் மெல்லி சித்தன் மெல்லி சிலகம் வேந்தன் படி சேர்ந்து PSS நாகலிங்கம் ஒருவரை 6 மணி பின்பாடு சேர்த்து காட்டுவார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. காதமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணை உள்ள நெஞ்சிலே ஓய்வு கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
கையே தட்டினா தான் என்ன இல்ல நானா பார்க்க அந்த மைய உட்காந்துருக்கீங்களா கை தட்டிய 6 பேருக்கு நன்றி என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு கை தட்டாமல் இருக்கும் அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு மருதகட்சி கருதி மட்டும் மத்துவான் அன்பு வைத்தோடு தட்டுகளை சேர்ந்த ஸ்ரீ பாலமுருகன் காவலர் மன்னன் உள்ளமலை மருதக தப்பி தவையலா கடிக்காம
இவ்வளவு சேர்த்து அன்பு நன்றி நன்றி வணக்கம் சிறந்தமல்லி. எங்களுக்கு தாயும் தந்தை முடிய தாளத்தை செய்பவர் அன்பு சித்தப்பு இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் தோறும் வச்சு ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாடாத்து கூட்டி போறதுக்காக அன்பு மச்சான் மணிமுத்து தாள விஷயத்தை காட்டுவார். நாடாத்துக்கு எடுக்க முடியும். நல்லா கீழே இறங்கிக்க இதுல வச்சுக்க. அப்புறம் என்ன மரியாதையா முடிச்சுக்கிட்டேன். ஆமா வாசித்து பாடிய அன்பு மச்சானுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு தெரிவு செந்தமல்லி நம்மளுக்கு பண்ண சீன் ஸ்ரீ மணிமுத்து சீன் கம்பெனி உரிமை அன்பர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு தெரிவு சிறந்தமல்லி. நாங்கள் மெல்ல பேசாமல் உங்கள் காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக பின் உலகின் ஒளி ஒளி முடியும் ஒலிம்பிக் சாமம் கேஎஸ்கே பெரிய கருப்பு ஆடியன்ஸ் பொண்ணு நல்லா 6 பாட்டா பொண்ணு ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டு போகல இருக்கட்டும். சிறந்தமல்லி ஒளியின் ஒளி வைக்கும் கேஎஸ்கே பெரிய கருப்பு ஆடியன்ஸ் அன்பர்களுக்கும் அது பணிபுரியும் அன்பு அண்ணார்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்பு சாப்பாடு நல்ல அருமையான ஏற்பாடு கிராமத்தில் ஏற்பாடுல நல்ல அருமையா சாப்பிட்டு வந்த ஹோட்டல்ல அருமையா சாப்பாடு போட்ட அன்புகளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நம்ம யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ நம்ம உசோட குடிந்தாருல வேறு டிரைவர் அவர் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். என்ன காரணம் ஒரு வாரம் மணி கிட்ட தூரம் வச்சு பக்கம் நாடாமனே நாங்க காரைக்குடியில இருந்து கிளம்பி நாடியெல்லாம் வந்துகிட்டு இருந்தோம். நல்லா டிரைவர் வண்டி ஓடிக்க வந்துகிட்டு இருந்தாப்ல கரெக்டா கொட்டாம்பட்டியை தாண்டி வண்டி வந்துச்சுல நாங்கெல்லாம் வேடுல படுத்து நல்லா தூங்கிட்டோம். டிரைவர் போட்டாட்டி வீடியோ கால்ல வந்துருச்சு. இவன் ஒரு கையில ஸ்டேரிங்க பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில வீடியோ கால்ல தூக்கிட்டேன். செல்லாம் நாடாக்காரல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல போய் சேர்ந்துருவேன். நாவல் இருக்கிற ஊருக்கியா போய் சேர்ந்துருவேன். செல்லம் இப்பதான் குளிச்சுட்டு வந்தியா ரொம்ப அழகா இருக்க செல்லம். பிள்ளைகள் காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிரு நம்ம ஜாலியா இருக்கலாம். செல்லம் கொடுக்கவா 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 நாள்ல தூரம் முடிச்சு நின்று நெல்லு வண்டியில கொண்டாந்து வண்டியை மட்டார்னு கொடுத்து இருந்த நடுவுல குப்பை வச்சு கீழே விழுந்து ஊசி போட்டு வந்து சேர்ந்தா அப்படி இல்லாம உசரோட கூட்டி வந்து அன்பண்ணார் கண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி பொதுமக்கள் நிறையும் வருக வருக என்று உங்களை அன்புடன் அழைப்பது புரோனமஸ்தான் எக்ஸ் கவுன்சிலர் பன் வாட்டர் கம்பெனி உரிமை மற்றும் ஊர் பொதுமக்கள் நாகமங்கலம் நிலை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் நாடகத்தை வெகு சிறப்பாக அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளருமாகிய அன்பு மச்சான் பி மணிமுத்து நாயகன் அவர்கள் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து நாடகங்களையும் அன்பு மச்சான் மணிமுத்துடமே கொடுங்கள் என்பதை அன்போடு சொல்லி அன்பு மச்சான் மணிமுத்துடமே கொடுங்கள் என்பதை அன்பு நான் பெண்ணையா சொன்னேன் கொடுங்கள் நிறையா சொன்னேன். சரி அன்பு மச்சான் ஆமா நாயம் அதிகாரியா இதனையும் முண்டாட்டியோட தான் வருவியா மசில கூட நீ முன்னேற மாட்டேன். சிறந்தவன் நாளாயத்தை அன்பு மச்சான் நன்றி நன்றி கலந்த வணக்கம். உட்கார்ந்து ஆளு கூட நினைச்சுட்டு இருக்காங்க.
நிக்கிறாள் உள்ள எதுக்கு நிக்கிறாங்க டியூட்டி விட்டு எதுக்கு நின்னுகிட்டு இருக்காங்க பொம்பளை படம் நல்ல பிள்ளையா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முண்டியை தள்ளிட்டு வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்காக புள்ள சூப்பர் புள்ள அண்ணே பாரதி அண்ணே புள்ள சூப்பர் புள்ள ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு ரெண்டு புள்ள ஒரு பிள்ளைக்கு ரெண்டு புள்ள கூட்டி வந்திருக்காரு மச்சான் இன்னைக்கு ஒரு டான்ஸ் இல்ல ஒரு பப்புல ரெண்டு டான்ஸ் அன்பு உள்ளங்கள் யார் யார் கேட்டா அன்பு உள்ளங்கள் சிறப்புள்ளி நீங்க டான்ஸ் நாளைக்கு நடிக்க முடியும் திண்டுக்கலை சேர்ந்து லட்சுமி அவர்கள் ஒரு டான்ஸ் ஆகும் சங்கீதா அவர்கள் 2 டான்ஸ் ஆகும் சிறந்தவர்களே டான்ஸ் காமிக்கிறீங்க ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலி பாடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலி பாடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூரு பாடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூரு பாடலாம் பாடலாம் என்னைப்படி தெரிந்தாலும் தெரிய மாட்டாலும் உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்து ஊர்ல பேர் சொல்றது பேரை சொன்னதே அடுத்த நாடகத்தில் போடுவாங்க பேரை சொன்னதே அடுத்த நாடகத்தில் கொடுப்பாங்க பேர் சொல்லுவா என்னைப்படி தெரிந்தாலும் தெரிய மாட்டாலும் கிக்கிரி உன்னை பொழந்து பேரை சொல்லுவாங்க நல்லா சகனம்டா இதை எப்படி தெரிஞ்சாலும் தெரிய மாட்டாலும் நம்ம ஒரு தாள மயிராண்டி என்னை எப்படி தெரிஞ்சாலும் தெரிய மாட்டாலும் அத விளக்க மாதிரி இருந்தா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அசிரா போங்க பேர் சொல்ல என்னை எப்படி தெரிஞ்சாலும் தெரிய மாட்டாலும் நம்ம ஒரு தாளக்கரை போய் சாக போறான்டா இன்னொரு தாளம் வந்திருக்கா இல்லையா இருக்குல்ல அப்ப போடுறதுல ஒண்ணுமே இல்லை இருக்கட்டும் என்னை எப்படி தெரிஞ்சாலும் கொண்டு விட்டு புதைச்சு தொலைவாடே இப்ப தாண்டா பேரை சொல்லி அதுக்குள்ள ஒண்ணு போட்டு புதைக்கிறாங்க என்னை எப்படி தெரிஞ்சாலும் உங்களுடைய பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்து ஜிஎஸ் வீரமணிகண்டன் பப்புன் காமியில் ஒட்லோஸ்க்கு ஆம்புலன்ஸ் கதை உதவி எல்லாம் நாந்தியா நம்மளே டயத்தை போய்கிட்டு இருக்கலாம் ஏற்கனவே காலதமா ஆயிடுச்சு அடுத்து பிள்ளைகள் தள்ளி விட்டுறோம் புரியுங்க ஹலோ அன்பு அம்மா ஒருத்தங்க அன்பளி கொடுத்து அந்த அம்மன் கோயில் கிழக்காலை பாட்டு பாட சொல்லி ரூபாய் 50 அன்பளித்துல அன்பு அம்மார்களுக்காக அந்த அம்மன் கோயில் கிழக்காலை ஹலோ அம்மன் கோயில் கிழக்காலே
கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நெடும் கூட இருக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நெடும் கூட இருக்கும் மதியாதா தலைவாத இனிக்காதே என்று ஆகமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா நானும் இருந்தோம் இரவும் வானம் போலி நிலவை போலி தெரிந்து வந்தி நீ வளர்ந்ததாயே நானும் இருந்தோம் இரவும் வானம் போலி நிலவை போலி தெரிந்து வந்தி நீ வளர்ந்ததாயே என் பிள்ளைகளை பார்த்து நீதி செய்யும் போது இல்லாமல் வாழ்வில் நிம்மதி ஏது கடமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா வண்டி மோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வீட்டும் இந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டு மட்டும் மீண்டும் இந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலி அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது கடமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது